10 லட்சம் ரூபாய் டிராப்ட் உடனே அனுப்பணுமா? ஓகே, அனுப்பிடுறேன். கொஞ்சம். ஹலோ. யோ, எத்தனை தடவையா உனக்கு போன் பண்ணாதன்னு கத்துறது? நான் சாமா அனுப்பணும்னா நீ பணம் அனுப்பி வச்சா தான் அனுப்புவேன். குட் மார்னிங் டாடி. வெரி குட் மார்னிங். யோ, உனக்கு இல்லையா? என் டாக்டருக்கு. ஏம்மா, உன் ஜாக்கிங் ஸ்விம்மிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சா? ஓ, யூ கேரி ஆன் டாடி. ஓகே. யோ, அம்மா டாடி கோச்சுக்காரமா. ஒரு சுட சுட காபி கொண்டு சொன்னே கொண்டு வரணும்ல நீ. போ. சுட சுட தானே அடுப்பையே கொண்டு வந்தறேன். எவ்வளவு பெரிய வம்பா போச்சு. ஐயா. ஐயோ, ஆக்சிடென்ட். ஏமா பாத்து வர கூடாது? ஏன் தண்ணிங்க பாத்து வர கூடாது? குறும்புகாரி, கோபக்காரி, விளையாட்டு பொண்ணு. போய் ட்ரெஸ் மாத்திக்க. ஆக்சிடென்ட் உங்க வீட்ல இல்லையா, எங்க வீட்ல. எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு குட்ஸ் ரயிலுக்கு ஆக்சிடென்ட். ஏண்டா சோறு தின்னேன்னு கேட்டா வயிறு பசிச்சது அதனால தின்னேன்னு சொல்றான். ஏண்டா தூங்கினேன்னு கேட்டா தூக்கம் வந்தது தூங்கினேன்னு சொல்றான். ஏண்டா காதலிச்சேன்னு கேட்டா காதல் இல்லைன்னா சாதல்கிறான். இது மனுஷனுடைய லட்சணம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்னம்மா? நான் மரியாதையான குடும்பத்து பொண்ணு அப்படின்னு நீ உன் கழுத்துல ஒரு போர்டு எழுதி கட்டி தொங்க விட்டுக்கணுமா? ஏமா என்னது? பாருங்க மேடம், என்ன மாதிரி குடும்ப பொண்ணுங்களா இவங்களோட படிக்க முடியுமா? இந்த மாதிரி பொறுக்கிங்களை எல்லாம் உங்க காலேஜ்ல என்கரேஜ் பண்றீங்களா? நோ நோ, அதுவும் நானா? போலோ மேடம், அனார்கலி சலீம் புனிதமான காதலுக்காக உயிரையே கொடுத்தாங்க. ரோமியோ ஜூலியட் புனிதமான காதலுக்காக காவியமானாங்க. லைலா மஜ்னு புனிதமான காதலுக்காக செத்தாங்க. அப்புறமா யாராவது என்ன பண்ணாது? அதான் குரு நூன்ஷோ மரோ சரித்ரா. மரோ சரித்ரா. அதுல கமலஹாசன் சரிதா கிளைமேக்ஸ்ல காதலுக்காக செத்துறாங்க. இவங்கெல்லாம் புனிதமான காதலுக்காக உயிரை எடுத்தாங்க, கொடுத்தாங்க. காதலுக்காக நான் லவ் லெட்டர் கொடுக்கறது தப்பா மேடம்? எஸ், தப்பு. நீ பண்ணது 100% தப்பு. டேய் பஞ்சு, புனிதமான காதல நஞ்சா நினைக்கிறேன். இவங்க கிட்டயா லவ் பத்தி பேசுறது? கழுதைக்கு என்ன தெரியும் கற்பூர வாசனை. Get out from my class. இன்னும் 3 நாளைக்கு நீ காலேஜுக்குள்ள வரக்கூடாது. மேடம், எங்க குரு காலேஜுக்கு வரக்கூடாதுன்னா நாங்களும் இனிமே கிளாஸுக்கு வரப்போறது இல்ல. வேண்டாம் பஞ்சு, என் ஒருத்தனுக்காக உங்க படிப்பை கெடுத்துக்க வேண்டாம். பாய். ஏமா, அவனை எதுக்கடி ஏத்து நிக்கிற? அவன் நல்லவங்களுக்கு தான் உயிரை கொடுப்பான். அவனை மோதி நான் பழி வாங்காம விட மாட்டான். உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதை நீங்கள் மறந்து போனால் ஆஹா, இதுல மட்டும் பெரிய ஒத்துமை. என்ன வேணும்? ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. இது ஐஸ்கிரீம் கடை இல்லையே. கேட்பரிஸ் இருக்கு, கடலை மிட்டாய் இருக்கு, பிஸ்கட் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு. சரி, பிஸ்கட் கொடுங்க. ஆமா, கடைக்காரன் கையை பிடிச்சதும் அந்த பாலு புலி மாதிரி பாஞ்சிட்டானே. போர் அடிக்குதுடா. ஏன்டா அப்படி இருக்க? ஏண்டா யார் மேலடா கோவம்? கேக்குறால என்னடா உனக்கு? உடம்பு சரியில்லையா? பாருடா. வாயை திறந்தா மூட மாட்டான், இப்ப வாயை திறக்கவே மாட்டேங்கிறானே. வெள்ளியம்மை தியாகம் தெரியுமா? ஜான்சி ராணி லட்சுமி பாய், இந்திரா காந்தி இவர்களெல்லாம் நம் தேசத்துக்காக போராடி
உழைத்து உயிர் கொடுத்த வீரத்தாய் குலம். 10 மாசம் சுமக்கிறவ பெண், பெத்தெடுத்து கண்ணுக்கு கண்ணா வளர்க்கிறவ பெண், கணவனை கடவுளா நினைச்சு பூஜிக்கிறவ பெண், தாலி கட்டின புருஷனுக்கு தன் வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறவ பெண். அந்த வகையில் பூமியில் பெண் தான் உயர்ந்தவள். சபாட்சேமா. பெண்களை ராட்சசிங்கிறாங்க, மாயைங்கிறாங்க. உங்களுக்கு இல்ல, நீங்க இல்ல, உங்களுக்கு இல்ல. பிரதர், இப்போ நடந்த கருத்து மேடையிலே தாய் குலமே உயர்ந்ததுன்னு நான் தீர்ப்பளிக்கிறேன். அவ்வளோ ஈஸியா நீங்க தீர்ப்பளிச்சிட முடியுமா மேடம்? இன்னும் நம்ம குரு பேசவே இல்ல. கும்பிடுறேன் பாலு. பாருப்பா, இந்த உலகத்துல இருக்கிற ஆம்பளைங்களோட மானம் மரியாதை எல்லாம் இன்னைக்கு உன் கையில தான் இருக்கு. பாருடா, இந்த தாய் குலம் தலை குனிற மாதிரி தந்த குலத்தை பத்தி ஆதாரத்தோட அள்ளி எடுத்து வீசிடுமா. அந்த டேலண்ட் உங்ககிட்ட தான் இருக்கு. கமான் ஹீரோ, கமான் பாலு, கமான். தாயும் தாயகமும் தான் சொர்க்கத்தை விட மேலானது. தாயும் தாய்மொழியும் அதையும் விட மேலானது. அந்த தாய் குலத்தை போற்றினார், வாழ வைத்தார் அண்ணன் எம்ஜிஆர். அவருடைய பண்பு நமக்கு இருந்தால் நாடு நல்ல பாதையில் செல்லும். இதைத்தான் பெரியோர்களும் மேதைகளும் வற்புறுத்தினார்கள். ஈண்டெடுத்த தாய் மகாசக்தி. ஆணை பெற்றெடுத்து தன் மடியிலே வளர்த்து அவனை பேச வைத்து சமுதாயத்திலே நடமாட விட்டவள். அந்த அன்பு தெய்வத்துக்கு கோடி வணக்கம். நிஜமா சொல்றதுன்னா, எங்க அம்மாவை பார்த்ததே இல்லை. பாசத்தில் மடியிலே வளர்ந்திருக்க வேண்டிய நான் பரதேசியா அனாதை மாதிரி இப்ப தனிமையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒருவேளை எங்க அம்மா பழிச்சிருந்து என் கண் முன்னாடி வந்தா, அம்மா நான் அவங்கள போய் வணங்கி அவங்க வாழ்த்துக்களை பெற முடிஞ்சா, என்னை விட பாக்கியம் செய்தவன் இங்க யாருமே இல்லை. ஆனா எங்க அம்மாவை பார்க்க நான் கொடுத்து வைக்கல. ஃப்ரெண்ட்ஸ், எனது கருத்து தாய்க்குலம்தான் உயர்ந்தது. வெல் செட் பாலு, வெல் செட். நமோ வாயுபுத்ரா, நமோ ஸ்ரீராம பக்தா, நமோ யோகாஞ்சனேய, நமோ விஜயமாருதி, நமோ நமः. பாலு, பாலு, தாங்கள் ஒரு கன்னி பெண் என்னை தேடி. என்ன இது இப்படி வேஷம் போட்டு நிக்கிறீங்க? போடணும்னா உங்களுக்கு வேற வேஷமே கிடைக்கலையா? உங்களையும் ஏமாத்திக்கிட்டு அடுத்தவங்களை ஏமாத்துறீங்களே, எதுக்கு? வேடன் வால்மீகி ஞானோதயம் ஆனப்புறம்தான் மகாகவியா மாறினாரு, ராமாயணம் எழுதினாரு. நான் எழுத்தாளன் அல்ல. ஹேமாயணம் எழுத எனக்கு வராது, தெரியாது. இது தெரியும். மனசு மாத்திக்கங்க.
நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்கணும், பச்சை புள்ளையா பேசுறத பார்க்கணும், போக்கிரி பாலுவா இருக்கிறத பார்க்கணும். அதை ரசிக்கிறேன். போக்கிரியா நடந்து காதல் பைத்தியமா வாழறது மனிதனுக்கு பெருமை அல்ல. பாலு, I love you. சிவசிவா, அந்த சிவன் மேல ஆன. எஸ் பாலு, நிஜமா சொல்றேன். நீங்க இல்லைன்னா என்னால வாழ முடியாது. என்ன? நீங்க என்ன ஏமாத்திட்டு போனா இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். ஏமா, அப்படி செய்வது மகா பாவம். இஷ்டப்பட்டவளை ஏமாத்திட்டு போனா பொழைச்சிருக்கிறது அதை விட பாவம். நீ உயிரை விட்டுட்ட, அந்த பாவம் என்னதான் சுத்தி வரும். நீங்க ஒதுங்கி போயிட்டீங்கன்னா அந்த வேதனை என்ன கொன்னுடும். இந்த கணக்கு தான் தப்பு. நான் எப்பவும் உன்னை காதலிக்கவும் இல்லை, ஏமாத்தவும் இல்லை. உன்கிட்ட ஆஸ்தி இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, அழகும் இருக்கு. நீ இஷ்டப்பட்டா என்னையும் விட. பாலு, பொண்ணு ஆசைப்படுறதும் இஷ்டப்படுறதும் ஒருத்தரம் தான். அதுவும் ஒருத்தனை மட்டும்தான். அவனே இல்லாம போனா எதுக்காக வாழணும்? ஏமா, ஆத்திரம் பொண்ணுக்கு அழகல்ல. என் முடிவு சொல்றதுக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு. சரி, உங்க பதில தான் என் வருங்காலமே இருக்குங்கிறது மட்டும் மறந்து போயிடாதீங்க. வரேன்.